கம்போங் சுங்கை பாரு நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான தனது டேவான் ரக்யாட் உரையை பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா தற்காத்து பேசியுள்ளார். தனது கருத்துக்கள் உத்தியோகபூர்வ அரசாங்க ஆவணங்களின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. அவை தவறான தகவல்கள் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். தாம் பொய் சொல்வதாகவும் உண்மைகளை திரிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா கூறிய கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் அவதூறு என்று முற்றுமுழுதுமாக நிராகரித்தார். அன்வார் மூசா தனது குற்றச்சாட்டுகளை உண்மை என நம்பினால் அதற்கான வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த தன்மையை காப்பது மிகவும் முக்கியம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். தற்போதைய மடானி அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் கம்போங் சுங்கை பாரு குடியிருப்பாளர்களுக்கு சரியான உரிமைகளும் சீரிய குடியமர்வு செயல்முறை கிடைப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜலிஹா மீண்டும் எடுத்துரைத்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.